மாதுளையின் விளக்கத்தை கேட்ட கத்தரிக்காயும் குடைமிளகாயும் ஒன்றையொன்று கவலையுடன் பார்த்து கொண்டன. அப்படின்னா எங்களுக்குள்ள விதை இருக்கே, நாங்களும் பழம்தானா என்று கத்தரிக்காய் மெதுவாக கேட்டது. குடைமிளகாய் சற்று பதற்றத்துடன் குதித்தது. ஆமாம், அப்படின்னா நான் ஏன் காய்கறி பகுதியில் இருக்கணும் என்று அது கேட்டது. வெங்காயம் கைகளை முறுக்கிக் கொண்டு சொன்னது, பாரு தக்காளி, உன்னால இப்போ எல்லாருக்கும் குழப்பமாயிடுச்சு. தக்காளி அமைதியாக சிரித்தது. நண்பர்களே, குழப்பம் வேண்டாம், நாம இதை சரியாக புரிந்து கொள்ளலாம். அப்போது மாதுளை ராஜா முன்னே வந்தார். எல்லாரும் கவனமா கேளுங்கள், நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். சமையலில் சிலவற்றை காய்கறி என்று சொல்வாங்க, ஆனா தாவரவியலில் விதை உள்ளதெல்லாம் பழம்தான். இந்த வார்த்தைகள் கேட்டு கத்தரிக்காயும் குடைமிளகாயும் முகம் மலர்ந்தது. அப்படின்னா நாமும் பழங்கள்தான் என்று மகிழ்ச்சியாக சொன்னார்கள். வெங்காயம் மட்டும் தலையை சொரிந்தது. எனக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு என்று மெதுவாக முணுமுணுத்தது. தக்காளி வெங்காயத்தை அணைத்து கொண்டது. பழமாயிருந்தாலும் காய்கறியாயிருந்தாலும் நம்ம பங்குதான் முக்கியம். அந்த நேரம் ஒரு பெரிய செஃப் அங்கே வந்தார். அவர் எல்லாரையும் அன்புடன் ஒரு பாத்திரத்தில் சேர்த்தார். அடுப்பில் சுவையான குழம்பு தயாராக ஆரம்பித்தது. அனைவரும் ஒன்றாக கலந்து ருசியை அதிகப்படுத்தினார்கள். செஃப் சுவைத்து பார்த்தார். ஆஹா, ஒற்றுமையால் தான் இந்த சுவை. அனைத்து நண்பர்களும் சேர்ந்து பாட ஆரம்பித்தனர். பழமாயிருந்தாலும் காய்கறியாயிருந்தாலும் நாம் சேர்ந்தால்தான் சமையல் ருசிக்கும். ஒற்றுமையே என்றும் இனிமை. சூரியன் மெல்ல மறையும் நேரத்தில் அனைவரும் ஒன்றாக நின்று சிரித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், வித்தியாசம் இருந்தாலும் ஒன்றுபட்டால்தான் வாழ்க்கை அழகாகும்.